அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். இந்த வீடியோவில் TNPSC Group 4க்கான ஒரு டெஸ்ட் சீரிஸ் சொல்லியிருந்தோம். நிமிர்ந்த நெல் அப்படிங்கிற ஒரு தேர்வு டாப்பர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸஸ் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு பிளான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கான அப்டேட் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். பிளானை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கண்டிப்பாக என்னால் வந்து கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடியாது சார், ஃபீஸ் கட்ட முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு ஏதாவது கிளாஸஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த பேட்சில் ஒரு டெஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மார்க் வாங்குறீங்க, உங்களால் முடியும் அப்படின்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா போதும், நாங்களே உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது. ஸோ இது வந்து இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நடக்க போகுது. ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளான்லாம் கொடுத்துருப்போம் சரிங்களா, இதெல்லாம் ஆல்ரெடியே சொல்லியிருப்போம் சரிங்களா. புதுசாக பார்க்கலாம், இதே போல தான் நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ல எப்படி எழுதுறது, அதே போல நீங்கள் சிஸ்டம்ல லேப்டாப்ல எழுதுறீங்க அப்படின்னா எப்படி எழுதுறது ரெண்டுமே சொல்லிடுறோம். மேக்ஸிமம் நிறைய பேர் மொபைல் எழுதுறீங்க, மொபைல் ஆப்ல எப்படி நீங்கள் வந்து எங்கே போய் எழுதணும் அப்படின்றத சொல்லிடுறோம். சாயந்தரம் 6 மணிக்கு தான் டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா. இப்போதைக்கு எங்கே போய் எழுதணும் அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே போல ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் சரிங்களா. டெஸ்ட் மட்டும் எழுதுனா பார்த்தாது, ஒரு ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ சிஸ்டம் இல்லை லேப்டாப்பில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருவோம் சரிங்களா. courses.athiyamanteam.com அப்படின்ற URL இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் லேப்டாப்பில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு OTP வரும். OTP வச்சு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் சரிங்களா. ஸோ இதுலேருந்து இது வரலையும் இது ஆப்பு சரிங்களா. ஸோ இந்த பேஜ் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு காட்டும். நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிமிர்ந்த நெல் தேர்வு 2 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து TNPSC Group 4 VOக்கான கோர்ஸ் சரிங்களா. வீடியோஸ் டெஸ்ட் எல்லாமே இந்த கோர்ஸ்குள்ளே தான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ரோல் பண்ணி தரக்கூடிய கோர்ஸும் இதுதான் சரிங்களா. இந்த கோர்ஸ்க்கான ஒர்த் ஆல்ரெடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். 4300 இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தர போகிறோம் சரிங்களா. 1 இயர்க்கு இருக்கக்கூடிய கோர்ஸ். ஸோ டெஸ்ட் எங்கே சார் எழுதணும், இப்போதைக்கு நான் டெஸ்ட் எழுதணும் சரிங்களா. 6 மணிக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். கண்டென்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு சிஸ்டம் லேப்டாப்பில் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. நிமிர்ந்த நெல் தேர்வு ஈவினிங் 6 மணி அப்படின்னு போட்டிருப்போம். இதுக்குள்ள ஆல்ரெடி கொடுத்த பிளான் PDF கொடுத்துருப்போம். டெஸ்ட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு லாக்ல இருக்கும் சரிங்களா. ஒரு டைம் எழுத முடியும். உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு அப்டேட் ஆகும், 6 மணிக்கு இது அன்லாக் ஆகிடும். 6 மணிக்கு நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எழுத முடியாது சரிங்களா. இப்போ எழுதணும்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியாது சரிங்களா. சாயந்தரம் 6 மணிக்கு தான் எழுத முடியும். இப்போ நான் ஆப்பில் ஏதாவது எழுதி பார்க்கணும், டெமோ டெஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு நான் எழுதி பார்க்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா டெமோ டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எழுதி பார்க்கலாம் சரிங்களா. பட் 6 மணிக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே அப்டேட் பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் நீங்கள் எழுதணும். மொத்தமாக 125 வினாக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் சரிங்களா. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், டோட்டலாக 250 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. மார்க் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிடும். தேர்வு எழுதி முடிச்ச உடனே உங்களுக்கான மார்க் வந்து அப்டேட் ஆகிடும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு ஆப்பில் சார் எப்படி எழுதுறது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ ஆப்பில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆப்லேயும் அதே மாதிரி ஸ்டோர்னு ஒரு மெனு இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கும், சென்டரில் இருக்கும். இல்லை அப்படின்னா ஹோம் பேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிமிர்ந்த நெல் தேர்வு 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிமிர்ந்த நெல் தேர்வோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கோர்ஸை தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவர்வியூ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கும் டாப்பில். ஸோ கண்டென்ட் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு நிமிர்ந்த நெல் தேர்வு 2 6 மணிக்கு உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இது வந்து ஒரு டெமோ டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அட்டன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அட்டம் டெஸ்ட் அப்படிங்கிறது எனேபிள் ஆகும். இதுக்கப்புறம் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தாங்க. கொஷின் வரும், ஆப்ஷன் வரும், அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த டெமோ டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இந்த பேட்சில் இருக்கிற ஜாயின் பண்ணக்கூடியவங்க இல்லை இந்த பேட்சுக்கு செலக்ட் ஆகிறவங்கள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பிளான் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த பிளான் எல்லாமே ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே. டெய்லி என்ன படிக்கணும், அதுக்கான கிளாஸஸ் என்ன, அதுக்கான PDF என்ன, அதுக்கான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கிளாஸஸ் 1 by 1 கொடுத்து உங்களை வந்து படிக்க வச்சு அதுக்கான லைவ் டெஸ்ட் கொண்டு வந்து ஆப்லேயும் வந்து இதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் கொண்டு வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ கம்ப்ளீட் கைடன்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பேட்சஸ்லாம் பண்ணதை விட இந்த பேட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக வந்து கொண்டு போகிறதுக்கான பிளான் தான் வந்து நடந்துகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ பழைய பேட்சஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா. ஆல்ரெடி நிமிர்ந்த நெல் 1 இருந்தீங்க, செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களை இதில் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் வேறு பேட்சஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை இதில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள்.
உங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வந்து கீழே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபார்ம் தரும், அதில் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க. உங்கள் நேம், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நைட் வரைக்கும் டெஸ்ட் எழுதுவீங்க, முடிஞ்சால் நைட்டே அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. நாளைக்கு ஈவினிங்கே ரிசல்ட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? வெயிட்லாம் பண்ண மாட்டோம். கிளாஸஸ் வந்து இமீடியட்டாகவே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸஸும் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேட்சஸும் கொடுக்கணும், டைமும் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போது படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட்டுக்கு பிளானுக்கு படிச்சிருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். இனி நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்டடி பிளானோட ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியோட போகணுமோ அது எல்லாமே இந்த பேட்சஸில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நிபந்தனைகள் 1 எழுதினவங்க ஸோ இதில் எழுத வேண்டாம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் அது. நீங்கள் அந்த பிளானை பாருங்கள். உங்களுக்கு குரூப் 2க்கு தனியாக வந்து ஒரு பிளான் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதுபடி எழுதுங்க, படிங்க. குரூப் 4க்கு நிபந்தனைகள் 2 தேர்வு TNPSC Group 4 VO இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.